அனைவருக்கும் வணக்கம். This is Staff CA 360 from TAM Files Academy. நம்ம இன்னைக்கு தினம் ஒரு திட்டம்ல என்ன திட்டம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து MLA CDS அப்படின்னு சொல்லக்கூடிய மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் செயல்படும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம். இப்போ வந்து எம்எல்ஏஸ் இருப்பாங்கள்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எம்எல்ஏஸ் இருப்பாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். அவங்களுடைய தொகுதி எல்லாத்துக்குமே அந்த 234 தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏஸ்க்குமே தனித்தனியாக அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அவங்க தொகுதியில் அவங்க வந்துட்டு செலவுனா முக்கியமான திட்டங்கள்லாம் கரெக்ட் செய்து அதை வந்து செய்கிறதுக்காக ஒதுக்கப்படுற ஒரு ஃபண்டு தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த MLA CDS அப்படின்னு சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகேவா? சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அடிப்படை கட்டமைப்பு குறைபாடுகளை நீக்குவதற்காக மாநில அரசால் முழுமையாக நிதியளிக்கப்படும் திட்டமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 100% வந்து இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தான் வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க, ஃபண்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் MLA தங்கள் தொகுதியில் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகள் தேவையான முக்கியமான பணிகளை தேர்வு செய்து முன்மொழிவார்கள். எங்கள் தொகுதியில் இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது, இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அவங்களுக்கான ஃபண்டை ஒதுக்குவாங்க. இதுக்கு எவ்வளோ ஃபண்டு ஒதுக்குறாங்க அதை பற்றின நிதி விவரங்கள் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு MLAக்கு வருடாந்திர ஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா வந்து 3.54 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருணாநிதி ஐயா அவர்கள் சிஎம்மாக இருந்த 1997 வந்து லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். ஓகேவா? 1997 1998 அப்போல்லாம் வந்துட்டு இதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒதுக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25 lakhs வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? ஆஃப்டர் டு தட் வந்து 2000 அப்புறம் 2001 அதுலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 25 lakhsலேருந்து தேவைக்கு ஏற்ப வந்து 77 lakhs வரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 crores நெருங்கிறதுக்கு முன்னாடி கூட வந்துட்டு 2 crores வந்துட்டு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் வந்துட்டு ஒதுக்கியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வாட் இஸ் தி சிச்சுவேஷன் அப்படின்னா வந்து எம்எல்ஏக்கு வருடாந்திர ஒதுக்கீடு அவங்க தொகுதிக்கு ஏற்பவாறு வந்துட்டு எவ்வளோ செலவு பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். எந்த அமௌண்ட்டுக்குள்ளே இருந்துன்னா 3.54 கோடிக்குள்ளேருந்து. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து இந்த 3 கோடி அப்படிங்கிறது வந்து பணிகளுக்கான நிதி கீழே வருது. 54 லட்சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து 18% GSTயில் வருது. ஸோ டோட்டலி வந்து 3.54 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், மொத்த மாநில நிதி ஒதுக்கீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மொத்தமாக சேர்த்து எல்லா MLAக்கும் எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணுறாங்கன்னா 828.36 crores. ஓகேவா? 828.36 கோடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து மொத்த சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கு நிதி ஆதாரம் சொன்ன மாதிரி 100% வந்துட்டு தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், செயலாக்க வழிகாட்டுதல். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைடு காம்போனன்ட்ஸ் அன்டைடு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கூறுகளாக பிரிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ கட்டுப்படுத்தப்பட்ட கூறு அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடற்ற கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதாக பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த டைடு காம்போனன்ட்ஸ் கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரலாற்று அடிப்படையில் 1.125 கோடி ஓகேவா 1.125 crores. ஓகேவா? ஸோ முதல் 1.45 crores வரை கட்டாய முன்னுரிமை பணிகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது அந்த டைடு காம்போனன்ட்ஸ் கீழே வருது. ஓகேவா? அன்டைடு காம்போனன்ட்ஸ்லாம் நெகட்டிவ் லிஸ்ட்டில் அவங்க இதெல்லாம் வந்துட்டு இது ஒதுக்கீடு பண்ணிக்கலாம், பட் இதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதை நம்ம கீழே பார்க்கலாம். இது வந்து டோட்டலாக வந்து டைடு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.125 crores. அப்போ வந்துட்டு 1.125 கோடி அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து 1.5 கோடி வரை கட்டாய முன்னுரிமை பணிகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவை என்னென்ன பணிகள்னா பள்ளிகளில் கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதி, அங்கன்வாடி கட்டடங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கெல்லாம் வந்துட்டு
இந்த நிதி வந்து பயன்பெறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கட்டுப்பாடற்ற கூறு அன்டைடு காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறது மீதமுள்ள நிதியை அவர்களின் விருப்பப்படி பயன்படுத்தலாம். அவங்க மீதி இருக்க நிதியை வந்துட்டு எம்எல்ஏஸ் வந்து அவங்க இதை அந்த டைட் காம்பனன்ட்ஸ் இல்லாமல் மீதியை வந்துட்டு அவங்க விருப்பப்படி எதுலனாலும் செயல்படுத்தலாம். ஆனால் அதில் ஒரு நெகட்டிவ் லிஸ்ட்டில் இருக்குது, இதில் எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுதான் தடைப்பட்ட பணிகள் பட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் லிஸ்ட். ஓகேவா? சரி, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சமூக பாதுகாப்பு விதிகள் மொத்த நிதியின் குறைந்தது 22% வந்துட்டு ஊரக பகுதிகளில் உள்ள SC ST மக்களுக்கு வசிக்கும் பகுதிகளிலும் நகர்ப்புறங்களிலும் உள்ள குடிசை பகுதிகளிலும் செலவிடப்பட வேண்டும். இப்போ இது 2 கோடியாக இருந்தப்ப வந்து SC STஸ்க்கு வந்துட்டு 21% வந்துட்டு பயன்படணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 22% வந்துட்டு அவங்களுக்கு ஒதுக்கப்படுற மொத்த நிதியிலேருந்து வந்துட்டு SC ST பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து அவங்க செலவழிக்கணும், அவங்களுக்கான மேம்பாட்டுக்காக இப்போ கண்டிப்பாக வந்து அதுக்கான ஃபண்டை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ மொத்த நிதியிலேருந்து பார்த்தோம்னா ஒரு 77,880 அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கண்டிப்பாக செலவழிச்சிருக்கணும் நல்ல விதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நிர்வாக அதிகாரம். தேர்வு செய்யப்பட்ட பணிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சென்னையில் இருக்கக்கூடிய கமிஷனர் நிர்வாக அனுமதி வழங்குவார். அவங்க தான் வந்துட்டு இந்த நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ஸ் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற பவர்ஸ் அனுமதி வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தடைப்பட்ட பணிகள் அப்படின்னு சொன்ன நெகட்டிவ் லிஸ்ட்டில் இருந்துச்சுல அன்டைடு காம்பனன்ட்ஸ் கீழே அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த திட்ட நிதியை கீழ்கண்ட பணிகளுக்கு பயன்படுத்த முடியாது. அரசு எது என்னென்னு பார்த்துடலாம். அரசு ஊழியர்களுக்கான அலுவலகம் அல்லது குடியிருப்பு கட்டடங்கள், மத வழிபாடு தலங்கள், இதுல எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த நிதியை வந்து பயன்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் நிலம் கையகப்படுத்துதல், அதுல பயன்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் மீண்டும் செலவாகும் வருவாய் நிலையான செலவுகள், இதுலையும் பயன்படுத்த முடியாது. பொதுவாக மேற்கொள்ளப்படும் பணிகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசி சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய கான்கிரீட் சாலைகள், அப்புறம் வந்து பிட்டுமனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிட்டுமனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாலைகள் இருக்குல்ல. ஸோ அது வந்து இந்த கிராவல் போடுற அந்த கல் சாலை, கப்பிக்கல்லால் போட்டிருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி சாலைகளுக்கெல்லாம் வந்துட்டு பயன்படுத்த முடியாது. குடிநீர் திட்டங்களுக்கும் பயன்படுத்த முடியாது. பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு அடிப்படை வசதிகள், பொது சொத்துக்களுக்கான காம்பவுண்ட் வால் அமைத்தல், அரசு கட்டிடங்களில் சூரிய மின்சார சோலார் PV அமைப்புகள், அதுக்காகலாம் வந்து பயன்படுத்த முடியாது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, மொத்தமாக வந்துட்டு பொதுவாக இப்போ தமிழ்நாடு அரசு அவங்க ஒரு நிதி ஒதுக்கி ஒரு ஸ்கீம்ஸ் அண்டர் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க எந்த இதுலேயும் இதை வந்து இந்த நிதியை கொண்டு போய் பயன்படுத்த முடியாது. மக்களுக்காக அந்த தொகுதியில் ஏதாச்சும் அடிப்படை வசதி தேவைகள் ஏதாச்சும் பண்ணித்தர மாதிரி இருந்துச்சுன்னா அதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த நிதியை வந்து பயன்படுத்தி அந்த எம்எல்ஏ வந்து அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இதில் பார்க்குறோம். இதில் இன்னொரு பாயிண்ட்னா இந்த திட்டம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவே செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ சின்னதாக ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டுதோறும் வந்து எம்எல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் எலெக்ஷன் மூலயமா. அதில் 234 தொகுதியிலையும் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்கும் தனித்தனியாக அவங்களுக்கு வந்து 3.54 கோடி வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சிடறாங்க ஆண்டுதோறும். ஓகேவா? அதில் வந்துட்டு அவங்க வந்து கட்டுப்பாடு உள்ள ஒரு நிதியாகவும் கட்டுப்பாடற்ற நிதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு டைடு காம்போனன்ட்ஸ் அன்டைடு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கீழே பிரியுது. அதில் வந்து இந்த டைடு காம்போனன்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 crores வந்து கம்பல்சரி அவங்க வந்துட்டு மக்களுக்கான மேம்பாடு திட்டம் என்ன அங்கே வந்து குறையாக இருக்கோ அதை சரி செய்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 54 லட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அன்டைடு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த இதில் அவர் அந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான சில நெகட்டிவ் லிஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து இந்தமாரி பொது தமிழ்நாடுடைய பொது ரோடு போடுறது, ஒரு சோலார் செட் பண்ணுறது, அப்புறம் ஆஃபீஸில் வந்து காம்பவுண்ட் வால் வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் மொத்தமாக வந்துட்டு
828.36 crores வந்துட்டு மொத்தமாக 234 கான்ஸ்டியூன்சிஸில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்க்கும் வந்துட்டு 100% தமிழ்நாடு அரசால் இந்த அமௌண்ட் வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எப்போ லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம்னா 1997 லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ வந்து 25 lakhsல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 3.54 crores வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த எம்எல்ஏ சிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டியூன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஃபார் எம்எல்ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். ஓகேவா? ஸோ டீட்டெயிலாகவே பார்த்தாச்சு. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.